Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. அண்மை செய்தி. தாவேக தலைவர் விஜயை தமிழக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் விரைவில் நேரில் சந்தித்து ஆதரவளிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தற்போது தாவேகா தனியாக 108 இடங்களை பிடித்து தனிப்பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தற்போது அடுத்த கட்டமாக திமுக அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினர் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பார்களா என்ற நிலை தற்போது நீடிக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது திமுகவுடன் கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி தற்போது தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் தாவேகா முன்னிலை வகித்த உடனேயே நேரடியாக ராகுல் காந்தியை விஜயை நேரடியாக அழைத்து வாழ்த்து தெரிவித்த போது விஜய் ராகுலிடம் கோரிக்கை வைத்ததாக எங்களுக்கு ஆதரவு வேண்டும் என்று ராகுலிடம் கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது எந்தவித அமைச்சரோ எந்தவித இல்லாமல் தற்போது தங்களுடைய முழுமையான ஆதரவை காங்கிரஸ் அளிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நேரடியாக அக்கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோட்டேங்கர் சென்னை வருகை தந்திருக்கிறார். அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் ஜெயித்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களோடு இன்று ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களோடு அவர் நேரடியாக சென்று விஜயை சந்தித்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவை அளிக்க இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அடுத்த 108 இடங்களை பிடித்திருக்கக்கூடிய தாவேகா தற்போது 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சேரும் பட்சத்தில் அடுத்ததாக பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக யாரை அழைத்து பேச இருக்கிறது என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி எந்த நிபந்தனையும் இல்லாமல் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கும் கூடிய தகவல் அரசியல்ல மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், முன்னதாகவே ஆட்சி அதிகாரத்திற்கு அதாவது தேர்தல் களத்திற்கு முன்பதாகவே தாவேகா தங்களோடு வரக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவேன் என்று விஜய் கோரிக்கை விடுத்துதான் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் யாருமே கூட்டணிக்கு செல்லாத இருந்தது. எந்த கூட்டணியும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை பிடித்து தனிப்பெரும்பான்மையை வர முடியவில்லை என்றாலும் ஒரு பெரிய கட்சியாக தற்போது உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு கூட்டணி அமைத்து கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் 5 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கோரியிருந்த நிலையில் தற்போது அவர்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு கொடுக்க முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல் அரசியல்ல மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய தகவலாக மாறியிருக்கிறது. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.